பட்டினம் பாதியிலே என்று திருவண்ணாமலை அப்பேற்பட்ட வல்லாளப்பட்ட வாசம் செய்து வரக்கூடிய 5 கண்டர்கள் அதாவது வல்லாள கண்டன், பூவாள கண்டன், இருள கண்டன், மூலன கண்டன், அசை கண்டன் சொல்லக்கூடிய 5 கண்டர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கண்டர்களாகப்பட்டவர்கள் அதாவது மனவட்டைக்கு செல்லும் பொழுது மனவட்டைக்கு சென்று கொண்டிருக்கும் போது பார்த்தால் மார்க்க முடியும் இன்றைய தேர்தலில் கழகம் எனக்கு கிடைக்கவில்லை என்று அந்த கண்டர்கள் இருக்கிற போய் அதாவது உனக்கும் குழந்தை இல்லை வல்லாள கண்டனத்தில் சென்று உனக்கும் உன்னுடைய மனையாள கூட விசாசனிக்கும் அதாவது உங்களுக்கும் குழந்தை இல்லை நீங்க சிவபெருமான இடத்துல சென்று சிவபெருமான இடத்துல சென்று அதாவது நீங்க வர வாங்க வேண்டாம் என்ன வர வாங்க வேண்டாம் அதாவது சிவபெருமான இடத்துல நீ வர கேட்கும் பொழுது சிவபெருமானே நீ ஏன் என்னுடைய மனைவியான வயிற்றுல கருவாக தரித்து நீ ஏன் எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் அகில முழுவதும் அசுரக்குடியை நாட்ட வேண்டும் அப்படி என்று சிவபெருமான இடத்துல வரம் கேட்க சொல்ல வல்லாள கண்டனும் அதாவது தவம் புரிந்து சிவபெருமான் தவத்துக்கு இறங்கி வருகிறார் அப்படி வரக்கூடிய நேரத்தில் வல்லாள கண்டராகப்பட்டவர் சிவபெருமானத்தில் வரம் கேட்க அவர் வரம் கொடுத்து மாட்டிக்கொண்டார் அப்படி மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதாவது வல்லாள கண்டனுடைய மனைவியோட வயிற்றில் நிசாத்தின் வயிற்றுல சிவபெருமான் கருவா வளர வளர கைலங்கிரி மலையில பழைய சிவபெருமான் மெலிந்து கொண்டே வருகிறார் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அம்மா பருவம் ஐயோ அப்படி பாட்டாண்டு அப்படி நேரத்துல பார்த்தால் அம்மா என்ன பண்ணா தன்னுடைய அதாவது தன்னுடைய கணவரை இப்படி விட்டா நம்ம கணவர் இல்லாம போயிடுவார் இறந்து விடுவார் அப்படி என்று சொல்லி அம்மா பட்டவங்க பகவான் அண்ணனாகக்கூடிய கோவிந்தன் அழைக்கக்கூடிய நேரத்துல பகவானாகப்பட்டவர் வந்து என்ன சொல்கிறார் அம்மா நீ இந்த அதாவது நீ கவலை கொள்ள வேண்டாம் அம்மா நீ கவலை கொள்ள வேண்டாம் அண்ணனுக்கு போய் கவலை கொள்ள வேண்டாம் அப்படி என்று பகவான் என்ன சொல்கிறார் உமா பார்வதி நீ இந்த வேடம் தரித்து இந்த இடத்தை விட்டு அடுத்த வேடம் எடுக்க வேண்டும் அடுத்த வேடம் என்ன வேணும் என்றால் அதாவது மலையான குறி சொல்ல குரத்தியாக அப்படி குரத்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல பார்த்தார் அம்மா இப்ப வந்து மலையான குரத்தியா வந்துக்கிறாங்க அம்மா